முக்கிய செய்தி 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றனர். என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தருடன் உரையாடல் மேற்கொண்டிருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்த நிலையில் பாரிவேந்தருடனும் பாஜக பேச்சு என தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் பிரதமர் மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் நடக்கும் மாநாட்டில் ஐஜேகே பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக தற்போது வெளியாகியிருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் ஆகியோர் சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் நடக்கும் மாநாட்டில் ஐஜேகே பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஐஜேகே தலைவர் பாரிவேந்தரை சந்தித்திருக்கிறார். பிரதமர் மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் நடக்கும் மாநாட்டில் ஐஜேகே பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஊக்கத்தையும் ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அதன் தொடர்புடைய கட்சிகளும். ஆக வருகிற 2026 தேர்தலில் உறுதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிற வகையில் என்டிஏ ஆட்சிக்கு வரும், உறுதியாக ஆட்சிக்கு வரும். நான் நம்பவில்லை என சொல்ல வேண்டாம். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மாற்றத்தை. அந்த மாற்றத்தை 26 கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதியாக உங்கள் வாக்குகளை யாருக்கு போட வேண்டுமோ, நல்லவர்களுக்கு போட வேண்டுமோ, அந்த நல்லவர்களை எங்கோ என்று தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். என்டிஏ தான் என்பதை புரிந்து கொண்டு வாக்களியுங்கள். உங்களுக்கான மாற்றத்தை இந்திய ஜனநாயக கட்சியும் அதே போல் பிஜேபியும் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் பிஜேபியோட தொடர்பு மட்டுமல்ல, அதிமுக இந்த என்டிஏ குழுவில் இருக்குது. ஆக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க உறுதியாக கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறோம். மக்கள் மகிழ்ச்சியாக இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. அதெல்லாம் எனக்கு அந்த பொருட்டே இல்லை. பேசிக்காக அவங்க குடும்பம் மாதிரி நான் என்டிஏ பொறுத்த வரைக்கும் கூட்டணி உறுதியே செய்ய வேணாம். அங்கிருந்து தான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன். மோடியை பார்த்துட்டு இங்கே வந்தார், பழகணும், நட்பு கிடைத்தது. இவர் தகுதியான ஒரு இந்திய தலைவர் என்று புரிந்து கொண்டு அவரோடு இருக்கிறேன். அவருடைய கட்சி பிஜேபி. அதனால் அவங்க எனக்கு கொடுக்கறது போது அவங்களுக்கு எந்த நேரத்திலையும் இவங்க போய் அவரோட பார்கெயின் பண்ணுறதுக்கு நான் இல்லை. நான் அதில் இந்த முறை நாங்கள் எந்த தொகுதி கொடுத்தாலும் சரி, எத்தனை தொகுதி கொடுத்தாலும் எனக்கு பொருட்டு அல்ல. அதே நேரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சட்டமன்றத்தில் அந்த கட்சியுடைய பதிவு என்பதற்காகவே தனி சின்னத்தில் போட்டியிடுவோம். தனி சின்னம் என்பது ஏற்கனவே நாங்கள் கேட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், 3 சின்னங்களை வைத்து தனியாக போட்டியிட்ட ஒரு காலகட்டத்தில். அதாவது மோதிரம், அதுக்கடுத்தது அக்ரிகள், இது கத்திரிக்கோள், அதுக்கடுத்து ஆட்டோ. ஆக இந்த 3 சின்னங்களில் நாங்கள் போட்டியிட்டது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த முறை எங்களுக்கு எந்த மனப்பிளவும் இல்லை அல்லது வேறு மாற்று கருத்தும் இல்லை. என்றாலும் கூட இந்திய ஜனநாயக கட்சி இன்றைக்கு தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தங்களுடைய சின்னம் நிச்சயமாக வாங்கி இந்த தோழமையோடு போட்டியிடுவோம்.